கும்பம் தனியார் பெட்ரோல் பங்கில் வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் வழங்க கேட்டு பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரிடையே மோதல், ஒருவர் காயம். தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கம்பம் சாலையில் தனியார் பெட்ரோல் பங்கில் வடக்குப்பட்டியைச் சேர்ந்த சக்தி என்பவர் தன் நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் பங்கிற்கு சென்று வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் வழங்குமாறு கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் வழங்க முடியாது என ஊழியர் தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இந்த சம்பவத்தால் வாட்டர் பாட்டிலில் பெட்ரோல் கேட்ட சக்தி தாக்கப்பட்டதாக கூறப்படுவதை அடுத்து அவரது நண்பர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அறிந்த சக்தியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்திய பெட்ரோல் பங்க் ஊழியர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி பெட்ரோல் பங்க் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த கம்பம் வடக்கு போலீசார் சமாதானம் செய்து உரிய விசாரணை மேற்கொள்வதாக கூறி பெட்ரோல் பங்கை அடைத்து வைத்து அவர்களை அனுப்பி வைத்தனர். இதில் சமாதானம் அடையாத சக்தியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சக்தியின் மீது தாக்குதல் நடத்தியவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும் என கூறி கம்பம் வடக்கு காவல் நிலையம் முன்பு தேனி குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து தடை ஏற்பட்டது. பின் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து மீண்டும் அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் பெட்ரோல் பங்கில் இரு தரப்பினர் ஏற்பட்ட மோதல் குறித்து புகார் அளிக்க முடியும். புகாரின் அடிப்படையில் உரிய விசாரணை செய்து குற்றவாளிகள் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தால் இப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பரபரப்பான சூழ்நிலை நிலவியதால் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.